ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் கர்த்தாவை ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே. இயேசு ராஜா, உம்மை நான் முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. என் முழு பலத்தோடும் ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, என் இருதயங்களின் உள்ளந்தரங்களை அறிந்திருக்கும் என் தேவனே, என்னுடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தாவே மன்னித்து உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் என்னுடைய நாட்களை நடத்தும் ஆண்டவரே. இதனாலேயும் கூட கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அடியேன் ஏதேனும் பாவம் செய்திருந்தால், கர்த்தருக்கு விரோதமாக எதையாவது செய்திருந்தாலும் கூட கர்த்தாவே, அதை உம்முடைய பெரிதான கிருபையினால் மன்னித்த ஆண்டவரே, என்னை உம்மண்டையிலே சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த பூமியில் வாழும் நாட்கள் பாவிகளாய் வாழ்கிறோம் ஆண்டவரே. உம்மை தியானிக்கும் இந்த நாட்களில், இந்த நிமிடங்களில் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேத பாடத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே. ஸ்தோத்திரம். ஆமென். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பாடம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம். சாராள் 927 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலும் சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரதேசம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரதேசம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கும் உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றார். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக என்ன ஆயிடுச்சு, சாராளுக்கு 127 வருஷம் அவ உயிரோடு இருந்து மரிச்சிட்டா. கிட்டத்தட்ட அவளுக்கு 90 வயசுல குழந்தைனா பையனுக்கு கிட்டத்தட்ட இப்போ 37 வயசு இருக்கும் ஈசாக்கு. சாராள் இறந்துட்டா. எபிரோன் என்னும் கிரியாத் அர்பாவின் அந்த எபிரோன் என்ற ஒரு ஊர்ல அவன் மரிச்சிட்டா. அங்க ஏத்தியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பிரதேசம் கானான் தேசத்தோட ஒரு பகுதி தான் அது. அது மட்டும் இல்லாம 177 வருஷம்தான். அதுக்கு முன்னால யோபு காலகட்டத்திலலாம் கிட்டத்தட்ட 600-900 வருஷங்கள்லாம் இருந்தாங்க. காலங்கள் கடக்க கடக்க மனிதனுடைய ஆயுள்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. இப்போ 127 வருஷத்துல நிக்கிறோம். இப்போ நம்ம 80 வயசு தான், 85 மேக்சிமம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆபிரகாம் சாராளுக்காக அழுகிறான். அவனுக்காக அவன் பரதேசியா நாடோடியா இருக்கிறதால அவனுக்கான சொந்தமான இடம் எதுவும் இல்லை. ஸோ அங்கே ஏத்தியர்கள் இடத்துல அவன் கேட்குறான், என் மனைவிக்காக ஒரு கல்லறையை நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா, விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். உங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதை பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார். அதாவது அவன் சொல்றான், ஏத்தியன் அவங்கெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த காலத்துல கேட்டகரி வைஸா இருப்பாங்க. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்த இனம்ன்ற மாதிரி அந்த காலத்துல பாகுபாடு. இப்போ எல்லாம் ஒரே மனிதனா பார்க்கக்கூடிய எண்ணம் நமக்கு வரணும். இதை படித்து நம்ம தப்பாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணக்கூடாது. த மேன் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். தேர் இஸ் நோ ரேசிசம், ஜாதி, மதம்,
யாரையும் அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் இறைவனுடைய குழந்தைகள் தான். அவன் ரத்தத்தில் என்ன இருக்கு? இறைவனுடைய சுவாசம் இருக்கு, அவன் ஜீவன். அப்படிதான் நம்ம பார்க்கணும். எல்லாம் ஒரே இறைவனிடத்துல வந்தவர்கள் தான். அப்படிதான் பார்க்கணும். இது அந்த காலத்தில் மக்கள் பிரிச்சுட்டாங்க. ஜீசஸ்க்கு முன்னால் அப்படி இல்லை. ஜீசஸ் எல்லாரையும் ஒன்றா பார்க்க கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போதும் அவன் ஆபிரகாம் அவங்க கிட்ட ரொம்ப வேண்டுதல் தான் கொடுக்குறான். அவங்க ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாங்க, நீர் மிகப்பெரிய உங்கள் இடத்துல நீங்கள் மிகப்பெரிய ராஜா மாதிரி, அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற எந்த கல்லறையிலே வேணாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ரொம்ப முக்கியமான கல்லறைகள்லாம் பெரிய ராஜாக்கள் அடக்கம் பண்ணுற கல்லறைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கல்லறை முக்கியமாக படுதோ அதில் உங்கள் மனைவியை அடக்கம் பண்ணிக்கிங்க, எங்களை நீங்கள் கேட்கவே தேவையில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து எழுந்து அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை பண்ணி அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பேரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். இப்போ எல்லாருக்கும் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ஆபிரகாம் எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இந்த பிரேதம் என் மனைவியை நான் இப்படி பார்க்க முடியல, இவ்வளோ அடக்கம் பண்ண ஒரு கல்லறை அங்கே இருக்கக்கூடிய அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், அவர் எனக்கு கொடுக்கும்படி, அது கடைசியான இடத்துல தான் இருக்குது, மக்பேலாவில் இருக்கக்கூடிய அந்த குகையில் என் மனைவியை நான் அடக்கம் பண்ணுறேன், அது எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக தாங்கன்னு சொல்லி அங்கே வேண்டுதல் வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது அது யாருக்கிட்ட கேட்குறாருன்னா, சோகோருடைய குமாரனாகிய எப்பேரோன் அப்படின்றவர்கிட்ட கேட்குறார். அப்போ எப்பேரோன் ஏத்தியின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனிடத்திலே எப்பிரோன் தன் ஊர் வாசலுக்கு பிரவேசித்து ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரகமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதிலிருந்த குகையும் உமக்கு தருகிறேன், என் ஜென்ம புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பிரோயினை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். அதாவது உடனே அந்த எப்பிரோன் ஏத்தின் புத்திரர் முன்னாக எழுந்து நின்று, அப்பா ஆண்டவரே ஆபிரகாமே, நீ உமக்கு வேண்டியதை நீ எடுத்துக்க, அது உனக்கு நான் உடனே கொடுக்குறேன், நீ இவ்வளோ என்னை கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீ தயவு செஞ்சு எடுத்துக்கப்பா அப்படின்றான். உடனே ஆபிரகாம் திருப்பி எழுந்து அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, அந்த காலத்தில் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, இது மாதிரி மக்கள் முன்னால் அவங்கள தான் சாட்சியாக வச்சு அவங்களுக்கு முன்னால் சபைக்கு முன்னால் ஒரு நிலத்தை கொடுப்பாங்க, அதுக்கான காசையும் கொடுப்பாங்க. எழுத்து வடிவம் அப்போல்லாம் பேப்பர்லாம் அவ்வளோவா கிடையாது, புழக்கத்தில் இல்லை. இப்படி வாய் சொல்லு தான் அவங்க உண்மையாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க சபைக்கு முன்னால் இந்த நிலத்துக்கான விலையை நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு வாங்கிக்க, இது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்புதல் பண்ணிக்கிறாங்க. அதற்கு எப்பிரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரகமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும், இந்த நிலம் 400 சேக்கல் நிறைய வெள்ளி பெறும், எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம், நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் எப்பிரோனின் சொல்லை கேட்டு ஏத்தியின் புத்திரருக்கு முன்பாக எப்பிரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லுபடியான 400 சேக்கல் நிறைய வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தான். அதாவது என்ன சொல்றாரு, இது ஒரு 400 வெள்ளி காசு தான் இருக்கும், இதெல்லாம் ஒரு காசு இல்லை, உனக்கு எனக்கு இதெல்லாம் என்ன இருக்கு, நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ தயவு செஞ்சு இதை எடுத்துக்க,
இது தயவு செஞ்சு எடுத்துக்கணும். ஆபிரகாம் எவ்வளோ பாருங்க, தன் மனைவியை நாம ஒரு இடத்துல அடக்கம் பண்ண அவன் மனத்து இடம் கொடுக்காது. அவன் அந்த காசு எவ்வளவா இருந்தாலும் அந்த காலத்தில் அது பெரிய காசு தான். அதை எடை போட்டு 400 வெள்ளியை எடை போட்டு அங்கே கொடுக்குறாங்க. யாருக்கு அங்கே வர்த்தகர்கிட்ட கொடுத்து அது அவன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே பெக்பேலாவில் உள்ள எப்பேரோருடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருந்த மரங்கள் அடங்கிலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாருக்கும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த இடம், அது மேலே இருக்கிற ஒரு குகை, அப்புறம் சுற்றி இருக்கிற மரங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக பாருங்கள். அந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் சூழ எல்லாத்தையும் அடக்கி அதை ஆபிரகாமுக்கு ஏத்தின் புத்திரன் முள்ளாக சொந்தமாக கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எபிரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினார். இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதில் உள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. சாராள் இறந்ததால அந்த இடத்துல கானான் தேசத்துல ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த பூமியில முதல் முறையா ஆபிரகாம் ஒரு நிலத்தை வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்த மக்பேலா அப்படின்னு ஒரு மம்ரே என்ற எதிரே இருக்கக்கூடிய மக்பேலா என்ற நிலத்தில் அந்த குகையில் அவங்கள அடக்கம் பண்ணி அந்த இடத்த உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த பூமி இனிமேல் ஆபிரகாமுக்கு அப்படின்னு சொல்லி தோடு இந்த அதிகாரம் முடிவுற்றுது. அதாவது என்னாச்சுன்னா, நம்ம சாராள் இந்த அதிகாரத்தில் இறக்குறாங்க. 127 வயசில் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு குகையை ஆபிரகாம் வாங்குறாரு. வாங்கி அந்த கானான் தேசத்தில் முதல் முறையாக சொந்தமான ஒரு நிலத்தை வாங்கி குகையோட சுற்றி இருக்க மரங்களோட அந்த இடத்துல சாராளை அடக்கம் பண்ணி முடிக்கிறார். இந்த அதிகாரம் இத்துடன் முடிவுற்றது. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள்.